நண்பர்களே, இப்ப நாம் மிக முக்கிய கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். விருது வழங்கி சிறப்புரை தருவதற்காக செவாலியர் டாக்டர் நடிகர் திலகம் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பிறகு ஒரு அற்புத படைப்பாளன், நடை உடை பாவனை எல்லாவற்றையும் பார்க்கிற போது ஒரு பிரமிப்பு, வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளன், தமிழ் உச்சரிப்பு தரமாக பேசுகிற ஒரு கதாநாயகன், ஒரு படைப்பாளன், ஒரு தமிழ் பேராசிரியராக எனக்கு ஏன் அவரை அவ்வளவு பிடித்தது என்றால் தமிழ் உச்சரிப்பு. அவருடைய உதவிகளில் இருந்து தமிழ் வெளியே வருகிற போது சங்கப்பலகை இன்னும் காணாமல் போகவில்லை, விஜயகுமார் கலைமாமணி இடத்தில் இருக்கிறது என்கிற எண்ணம் நமக்குள்ளே வரும். ஆக நேரத்தின் அருமை கருதி நான் அந்த இணைப்புரையை சற்று சுருக்கமாக வைக்கிறேன். விருது வழங்கி சிறப்புரை தர இருக்கிற திரு கலைஞர் கலைமாமணி விஜயகுமார் அவர்களுடைய சிறப்புரையை நாம் செவிமடுக்க இருக்கிறோம். அரங்க மக்கள் செவிகளை திறந்து வையுங்கள். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களுடைய 98வது பிறந்த நாள் விழாவை இங்கு தமிழர்கள் ஒன்று கூடி, அறிஞர்கள் ஒன்று கூடி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறவர் பத்மபூஷன் டாக்டர் கலைமாமணி நல்லி குப்புசாமி அவர்கள் மற்றும் இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உலக நாயகி பழனி அவர்களே, இதய கீதம் ராமானுஜம் அவர்களே, இந்த விழாவுக்கு 95ஆம் ஆண்டிலிருந்து பொறுப்பேற்று இன்று வரை மிக சிறப்பாக அத்துணை தமிழர்களையும் அறிஞர்களையும் ஒன்று சேர்த்து விழா நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர், உறவினர் மெய் ரோஸ்வர்ட் அவர்களே, இந்த மக்கள் கவிஞருடைய விழாவிலே பரிசுகளை வாங்குவதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, அவர்களெல்லாம் பற்றி ராமானுஜ அவர்கள் ஒரு பெரிய பாடலே பாடி சிறப்ப சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நான் பரிசு கொடுக்கறது நான் தான் பெருமை அடையணும், அவங்க பெருமை விட. ஏன்னா எல்லாம் அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவர்கள். சம்பத்தா இருக்கட்டும், சோழன் ஆசிரியராக இருக்கட்டும், மணிமேகலை கண்ணனா இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், முத்துவேல் அவர்களாக இருக்கட்டும், வசீகரன், அப்புறம் அவங்க கார்முகிலர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. தியாகராஜ பாகவதர் அவர்களை பற்றி அவ்வளவு சிறப்பா பிரமாதமா ஒரு அரேஞ்ச் பண்ணி அவ்வளவு பிரமாதமா நடந்தாரு. ஸோ இந்த உண்மையானவர்கள், நல்லவர்கள் எல்லாம் ஒன்று சேரும்போது நல்ல காரியங்கள் நடக்கும்பாங்க. பட்டுக்கோட்டையை பற்றி சொன்னாங்க ஐயா மெய் ரூஸ்வெல்ட் அவர்கள் பேசும்போது, பட்டுக்கோட்டை என்றாலே அஞ்சான் அஞ்சன் அழகி. முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் அவர்கள், அதற்கு பிறகு நாவலர் நெடுஞ்செழியன் பட்டுக்கோட்டை சார்ந்தவர், அவரை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க ஐயா ரூஸ்வெல்ட் அவர்கள். எஸ்.சி. சோமசுந்தரம் அவர்கள், ஏஆர் மாரிமுத்து. அந்த வகையில பட்டுக்கோட்டையை சேர்ந்தோம் நான் என்று சொல்வதிலே பெருமை கூறுகிறேன். பட்டுக்கோட்டை, அந்த பட்டுக்கோட்டை கவிஞர், மக்கள் கவிஞர் பாட்டுக்கோட்டையாக்கினார். பட்டுக்கோட்டை பேருக்கு முன்னாலே தன்னுடைய தந்தையின் பெயரை தான் போடுவார்கள். ஆனால் அவர் பேருக்கு முன்னால் தன் ஊர் பெயரையே போட்டுவிட்ட முதல் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பட்டுக்கோட்டையினுடைய பாடல்கள் பட்டுக்கோட்டையோடு நின்று விடவில்லை, சென்னையில் இருக்க கோட்டை வரைக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை கோட்டையிலே முதல்வராக அமர வைத்தது
பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று சொன்னால் அது பெருமை கிடையாது. ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், நான் உட்கார்ந்திருக்கும் இந்த முதலமைச்சர் நாற்காலிக்கு ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தந்தது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஒரு மனிதரை முதல்வராக ஆக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த கவிஞன் இந்த தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கிறார்கள். அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமாகத்தான் இருக்க முடியும். இன்றைக்கு எத்தனையோ பாடல்கள் கவிஞர்கள் வராங்க. அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டைக்கு அப்புறம் நம்முடைய கவிஞர் கண்ணதாசன் இருந்தாரு. இன்னும் பல கவிஞர்கள் சொல்லிட்டே போலாம். வரிசையா இன்னைக்கு வரைக்கும் புது புது கவிஞர்கள்லாம் வந்திருக்காங்க. ஆனால் அந்த காலத்துல பாட்டுக்கு இசையமைத்தார்கள். ஆனா இப்போ இசைக்கு பாட்டு அமைக்கிறாங்க. அதனாலதான் எந்த பாட்டுமே புரியல. முதலடிக்கு அப்புறம் எந்த பாட்டும் தெரியாது. அப்படி ஆகி போச்சு. அந்த நிலைமை நிச்சயமா மாறணும். இதெல்லாம் இந்த இசையமைப்பாளர்கள் கொஞ்சம் மனசு வச்சு தமிழுக்கு மதிப்பு கொடுத்து கருத்துக்களை மக்களுக்கு எப்படி சொல்ல முடியும். குழந்தைகளுக்கு நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவான்னு சொல்லி விட்டுற மாதிரி குழந்தைகளுக்கு எப்படி நாம சொல்லி கொடுத்து சாதத்தை ஊட்டுமோ அது மாதிரி மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு பாடல்கள் மூலமாக பல கருத்துக்களை சொன்னால்தான் அவர்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். இன்றல்ல, காலம் உள்ளவரை அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்றால் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. குடிய காலத்துல ஐயா நடி குப்புசாமி செட்டியார் அவர்கள் சொன்னது போல அவர் இன்னும் ரொம்ப நாள் இருந்திருந்தாருனாக்கா நிறைய பாடல்கள்லாம் நல்லா எழுதி பல கருத்துக்களை இன்றைய விட தமிழ் மக்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனா குறுகிய காலத்தில் எழுதிய பாடல்களிலே அவர் இன்னும் 100 ஆண்டுகள் அவரை பற்றி பேசிக்கொண்டு அவரை பற்றி நாம் பாராட்டி கொண்டிருக்கிற அளவுக்கு அவர் சிறந்த ஒரு கவிஞர் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆகவே இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னா நல்லவர்களோடு பழக வேண்டும், நல்லவர்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இங்க இருக்கிற அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்களோடெல்லாம் நம்ம பார்க்கும்போது, பேசும்போது, பழகும் போது நமக்கே ஒரு உற்சாகம் வருகிறது, நமக்கே ஒரு அறிவு வருகிறது. அறிவை வளர்த்துக் கொள்வதுதான். ஒருத்தரை ஒருவர் பாராட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அது உண்மையான மனித பண்பு, அன்பு. அந்த வகையிலே நம்முடைய ரூசோல்ட் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும், அதாவது சொன்ன உலக நாயகி இளையகீதம் ராமானுஜம் எல்லாம் ஒரு விழாவை எப்படி எடுக்கணும், எப்படி இந்த விழாவை நடத்தணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அவங்கதான். அதாவது மற்றவர்களை பாராட்டுவதற்கும் ஒரு மனசு வேணும், அதை எப்படி நடத்தணுங்கிறதுக்கு அதான் ஒரு மனசு வேணும். அதுல இவங்க பார்த்து நிறைய பாடம் கற்றுக்கணும். இவங்க திராங்கடி சாலையிலிருந்து அந்த ஆசிரியராக பணியாற்றி இந்த அளவுக்கு இன்னைக்கு அதாவது டிசிப்ளின் அப்படின்னா என்னன்றத ரொம்ப அழகா பேசும்போது எடுத்து சொன்னாங்க. அதனால நாம் சபையை மதிக்க வேண்டும், மக்களை மதிக்க வேண்டும், நண்பர்களை மதிக்க வேண்டும், நாமும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும். இந்த விழாவிலே பரிசுகளை வாங்கி மக்கள் கலைஞர் கல்யாண சுந்தரத்துக்கு பெருமை சேர்க்கின்ற அளவுக்கு இவர்களெல்லாம் இன்றைக்கு உருவாடி கொண்டிருக்கிறார்கள். வாழ்க வளர்க, அவர்களுடைய எதிர்காலம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்ததற்கு மெய் ரூசோல்ட் அவர்களுக்கும் இந்த குழுவினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.